Assalamu alaikum. Hello everyone. Welcome to Taste of Chennai. இன்னைக்கு வந்து ரமதான் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி எடுத்த vlog தான் உங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். பசங்க வெளியில் வந்து இந்த மாதிரி விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூப்பிட்டு வந்திருக்கோம். 1 இயராக பார்த்தீங்கன்னா கோவிட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே ஃபன் சிட்டி எங்கேயுமே போகலை. இன்றைக்கி தான் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய இதில் விட்டதால் ஆரிஸ் பார்த்திங்கன்னா 2-3 தடவை தானாக வந்துட்டான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனுக்கு பயம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இதில் ஜம்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் இதில் விட்டுட்டோம். இந்த மாலில் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்குது. சரி ரமதான் ஆஃபர்ஸ்லாம் என்ன போட்டிருக்காங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஒரு பெரிய செக்ஷன் என்டர் ஆனதும் பார்த்திங்கன்னா ஒரு லைன் ஃபுல்லாகவே வந்து ரமதான் ஆஃபர்ஸ் தான் போட்டிருந்தாங்க. இது வந்து க்ரீம் கேரமல் ரமதான் டைமில் நிறைய இது வந்து சேல் ஆகும். அதுக்கப்புறம் ஜெல்லி போட்டிருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா 6 பேக் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் பேன் கேக் மிக்ஸ், அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப், அதுக்கப்புறம் சிக்கன் ஸ்டாக்லாம் வச்சுருக்காங்க. சிக்கன் ஸ்டாக் வந்து மேக்ரோனி, பாஸ்தா, அதுக்கப்புறம் மந்திலாம் செய்யும்போது நம்ம போடலாம், நல்லா டேஸ்ட் கொடுக்கும். டொமேட்டோ பேஸ்ட்லாம் வந்து 7+1 ஃப்ரீ அந்த மாதிரி ஆஃபர் போட்டிருக்காங்க. அப்புறம் பாயில்டு ஸ்வீட் கார்ன் வந்து ஆஃபரில் இருக்குது. அப்புறம் இந்த சைடு ஃபுல்லாகவே குக்வேர் இருக்குது. ரம்தானுக்காக ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹாட் பாக்ஸ் வந்து நிறைய வச்சுருப்பாங்க. அப்புறம் சேமியா ரவெல்லாம் பார்த்திங்கன்னா 3 பேக்கு ஆஃபர் போட்டிருக்காங்க. பட் இந்த சேமியா வந்து ரொம்ப திக்காக இருக்குது. அப்புறம் ஜெல்லி வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், ஆரஞ்சு ஃப்ளேவர், அதுக்கப்புறம் டம்ப்ளிங் மிக்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம லுக்கேமத் செஞ்சோம் இல்லையா, அதுதான் இது. அது ரெடிமேட் மிக்ஸாக கூட நம்மளுக்கு கிடைக்கும். அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கேக் மிக்ஸ், அதுக்கப்புறம் விப்பிங் பவுடர்லாம் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து கென்வுட் ஃபுட் ப்ராசஸர் வந்து ஆஃபரில் போட்டிருக்காங்க. இதுதான் நான் யூஸ் பண்ணுறது. நிறைய பேர் இதை பற்றி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ரமதானுக்காக ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டுருக்கு. இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். இதில் எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. நான் வச்சுருக்கிற சேம் மாடல் தான். இப்போ ப்ரைஸ் வந்து 929 dirhams போட்டிருக்காங்க. இதோட கம்மியான ப்ரைஸில் எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடல் இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா நான் என்கிட்ட இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸுமே இதுலேயுமே இருக்குது. ஸ்லைசர், ஜூஸர், அதுக்கப்புறம் மாவு பிசைகிறது எல்லாமே இதில் இருக்குது. இது வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதிலே நம்ம மாவுலாம் பிசைஞ்சிக்கணும். இதிலே நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுறது எல்லாமே வந்து இதிலே வந்துடும் உங்களுக்கு. இந்த மாடல் நேம் வந்து கென்வுட் மல்டி ப்ரோ அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் ஒரு சின்ன மினி ட்ரை கிரைண்டிங் ஜாரும் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 380 நினைக்கிறேன். அப்புறம் இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே குக்வேர் கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க ஆஃபரில். ஒரு செட்லேயே பார்த்திங்கன்னா 5 பாட் கிட்ட இருக்குது. எல்லாமே ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 200 dirhamsலேருந்து 300 dirhams அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் ஏர் ஃப்ரையர் ஆஃபரில் போட்டிருக்காங்க. அப்புறம் கபாப் டிக்காலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளுக்கு எவ்வளோ கேஜி வேணுமோ நம்ம சொன்னோன்னா அவங்க கிரில் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் டிஷ்யூஸ், பேப்பர் பிளேட்ஸ்லாம் ஆஃபரில் இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் கண்டன்ஸ் மில்க் வந்து 3 பேக் ஆஃபர் போட்டிருக்காங்க. இப்போ ரமதானுக்காக நிறைய டெசர்ட்ஸ்லாம் செய்வோம் இல்லையா, யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பேக் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் குக்கிங் ஆயில், ஆலிவ் ஆயில் எல்லாமே நிறைய ஆஃபரில் போட்டிருக்காங்க. ரமதானுக்காக நிறைய டேட்ஸ் வந்து ஆஃபரில் வச்சுருக்காங்க. டேட்ஸ் ஸ்ப்ரெட் இருக்குது, அதுக்கப்புறம் டேட்ஸ் சிரப்பும் இருக்குது. இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா டேட்ஸ் நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸும் இருக்குது. இந்த மாதிரி ஸ்லைஸ்டு பிஸ்தா, பாதாம்லாம் கிடைக்கும். நம்ம டெசர்ட்ஸ்லாம் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. நீங்கள் அபுதாபியில் இருந்தீங்கன்னா இந்த ஸ்டோர் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மீனாவில் இருக்கிற அபுதாபி கோப் இது ரொம்ப பெரிய சூப்பர் மார்க்கெட். இங்கே க்ரௌடே இருக்காது, நம்ம ஃப்ரீயாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். அப்புறம் அரபிக் ஸ்வீட்ஸ்லாம் இந்த மாதிரி அழகாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. Hello everybody, this is Suhaira. Happy Ramadan Kareem to everybody. And I know that you miss me a lot. And don't be sad, I'm here. And we brought a new study table for Aariz. And I also have one, but I don't share to Aariz. And yeah, you want to see it? So let's go inside the vlog. Okay, Aariz, what is this? Study table. இது என்னது? In the study table. இது ஸ்டடி டேபிளா? யாருக்கு? எனக்கு எனக்கு ஆரிஸ்கா? சூப்பர். சுஹேராக்கு இல்லையா ஸ்டடி டேபிள்? இல்ல. சுஹேரா அப்புறம் ஃபைட் பண்ணுவாளே உன் கூட? ஃபைட் பண்ண மாட்டாளா? நீ ஷேர் பண்ணுறியா சுஹேரா கிட்ட? You will share? She already has. She already have? ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? ஓகே. Bye.
ஒரு 1 வீக் முன்னாடி ஐக்கியா போயிருந்தோம். அங்கே ஸ்டடி டேபிள் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ வாங்கிட்டு வந்தாச்சு. இது வந்து நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஜஸ்ட் இந்த பாக்ஸ் மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம தான் வந்து வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். Abba, can I also help? Yeah. Take one. சுஹேரா கிட்ட ஆல்ரெடி ஸ்டடி டேபிள் இருக்குது. ஆரிஸ்க்கு தான் இல்லை. இப்போதைக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுற மாதிரியும் தெரியல. சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. இந்த இயரும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஆன்லைனில் தான் போகும்னு நினைக்கிறேன். ஐக்கியாவிலேருந்து அப்படியே தூக்கிட்டு வந்துட்டோம். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸின்னு நினச்சி அப்படியே தூக்கிட்டு வந்தாச்சு. இப்போ பிரித்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இதில் இவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க ஈஸியாக. ஐக்கியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டாலே நம்ம தான் பண்ணணும். டெலிவரி பண்ணால் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்கல்ல. ஏதாச்சும் பெரிய ப்ராடக்டாக இருந்தால் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பாருங்க, அது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக சுற்றி ஸ்க்ரூ டிரைவர் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாரு. And so take this one and one more. I want this flat one. I want Flat screwdriver. Flat screwdriver. Yeah, This is the red one. This should is be flat. star, huh? This is star. No, it should be flat here. Okay. Give that also. Green. Go. Good. The table is ready. Enough. Now one. This is ready. இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபிக்ஸ் பண்ணணும்னா ஆரிஸ்க்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட். ஆரிஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு எவ்வளோ மணி நேரங்க? எவ்வளோ நேரம் ஆச்சு? டோட்டலாக ஒரு 3 hours இருக்குமா? இப்போ இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாம். இப்போ டேபிள் வந்து சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஆர்கனைஸ் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் டேபிள் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டேன் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. இந்த ஆர்கனைசர் வந்து ஐக்கியாவில் தான் வாங்கினது. இப்போ இதில் டேபிள் மேட் வச்சிடலாம். இது வைக்கிறதால ஸ்லிப் ஆகாமல் இருக்கும். இப்போ நான் லேப்டாப் வச்சுட்டேன். அப்புறம் ஒரு மொபைல் ஸ்டாண்டும் வாங்கியிருந்தோம், அதுவும் வச்சுட்டேன். சம்டைம்ஸ் மொபைல்லையும் கிளாஸ் அட்டன் பண்ணுவான், ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கியிருந்தோம். இது வந்து மார்க்கர், ஒரு சைடு வந்து உங்களுக்கு டஸ்டர் இருக்கும். இது வந்து டெய்லி அவனுக்கு வந்து யூஸ் ஆகும். டெய்லி ஒயிட் போர்டில் ஏதாச்சும் எழுத சொல்லுவாங்க, அதனால் வந்து இதுவும் நான் வச்சுட்டேன். அப்புறம் பென்சில்ஸ் வச்சுருக்கேன். அவனோட பவுச் வச்சாச்சு. அப்புறம் இது வந்து வாட்டர் பெயிண்ட், அதுக்கப்புறம் கலர் பென்சில்ஸ் எல்லாமே நான் இங்கே வச்சிட்றேன். கிளாஸில் அடிக்கடி நிறைய ஆக்டிவிட்டி கொடுப்பாங்க, அப்போ வந்து க்ளே வந்து நிறைய யூஸ் ஆகும். இது வந்து கீழே இருக்கிற கபோர்டில் வச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சம் கலர் பேப்பர்ஸ்லாம் வச்சுருந்தேன். அப்புறம் கிராஃப்ட்க்கு யூஸ் பண்ணுற ஸ்டிக்ஸ் வச்சுருந்தேன். டெய்லி கலரிங் கொடுப்பாங்க, அதனால் க்ரையான்ஸ் வந்து ரொம்ப அவனுக்கு யூஸ் ஆகும். இந்த கலர் வந்து பெயிண்டிங் பண்ண மாதிரி இருக்கும், இதுவும் வச்சிடுறேன். அப்புறம் க்ளூ வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க, டெய்லி ஏதாச்சும் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க கிராஃப்ட் பண்ணுறதுக்கு, ஸோ அதுவும் நிறைய வச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சம் ஸ்கெச்சஸ்லாம் இதில் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். அப்புறம் எரேசர் வச்சாச்சு. டெய்லி கலர்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவான், ஸோ அவனுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் ஷார்ப்னர் வச்சாச்சு. அப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்கிற ட்ராவில் வந்து பிளாக்ஸ் யூஸ் பண்ணி ஏதாச்சும் செய்ய சொல்லுவாங்க, ஸோ அதனால் பிளாக்ஸும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அவனோட டாய்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன். அப்புறம் கிரேப் பேப்பர், அதுக்கப்புறம் சிசர்லாம் வச்சுட்டேன். அப்புறம் இங்கே வந்து வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். அப்புறம் ஸ்கேல் வச்சாச்சு. அப்புறம் அந்த பென் ஹோல்டர், அதுக்கப்புறம் ஃபைல் ஆர்கனைஸ் எல்லாம் வச்சுட்டேன். இப்போதைக்கு வந்து ஸ்டடி டேபிள் இவ்வளோ தான் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஃப்யூச்சரில் ஏதாச்சும் அப்டேட் இருந்தால் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான். இப்போ ஆரிஸ் ஒரு டேபிள் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இப்போ சஹர் வேலை தொடங்கியாச்சு. இப்போ சஹருக்காக வந்துட்டு சிக்கன் யக்னி பலவ் செய்யலான்ட்டு இருக்கேன். 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், அதாவது 400 கிராம்ஸ் அளவுக்கு இருக்குது. இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுக்கலாம். யக்னி பலவுக்காக ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் ஸ்டாக் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு ஃபுல் சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் குக் பண்ணுற பேனில் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நான் ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ அதை சேர்த்துக்கிறேன். அடுத்தது 2 பீஸ் பட்டை எடுத்திருக்கேன், ஒரு பெரிய பிளாக் கார்டமன் எடுத்திருக்கேன், 2 க்ரீன் கார்டமன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4 கிராம்பு எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம அப்படியே சேர்த்துக்கணும். ஒரு சின்ன பீஸ் மேஸ் எடுத்திருக்கேன்.
ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் நட்மெக் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இதில் ஒரு 750 ml அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்மெல் வரும். இன்னும் குக் பண்ணும்போது அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை நம்ம ஆன் பண்ணிடலாம். நல்ல ஸ்மெல் வந்துட்டே இருக்கு நான் சொன்ன மாதிரி. இப்போ 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போது சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த சிக்கன் பீசஸ் மட்டும் ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த ஸ்டாக் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி அது தனியாக எடுத்து வச்சிடணும். சிக்கன் ஸ்டாக்கை நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரைஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேனில் ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதில் கீ சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு பட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பிளாக் கார்டமன் எடுத்து வச்சுருக்கேன், 2 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை எடுத்து வச்சிருக்க அந்த சிக்கன் பீசஸை சேர்த்துக்கலாம். நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் தயிர் வந்து நல்லா பீட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது யக்னி பலோன்றதால ஸ்பைசஸ்லாம் வந்து ரொம்ப லைட்டாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நல்லா ஸ்பைஸியாக மசாலாலாம் அதிகமாக வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக கொரைண்டர் பவுடர், அதுக்கப்புறம் கரம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே சிக்கன் ஸ்டாக்கில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ரெண்டு கப் ரைஸ்க்கு நான் 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 கப் அளவுக்கு என்கிட்ட சிக்கன் ஸ்டாக் இருக்குது. மீதி வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ பேன் க்ளோஸ் பண்ணிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பேன் க்ளோஸ் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க.
இப்போது தண்ணிலாம் ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுடலாம். அடியில் இந்த மாதிரி பழைய தோசைக்கல் வச்சுட்டு மேலே அந்த பேனை வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு தம் போடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். சேம் பிரியாணி மாதிரியே தான் இருக்குது பார்க்கல. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். நல்லா குக் ஆயிடுச்சு ரைஸ் எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். கீழே கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை. இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சூடாக சர்வ் பண்ணிடலாம். இப்போ ரொம்ப டேஸ்டியான சிக்கன் யக்னி பலவு ரெடி ஆயிடுச்சு. இது கூட நான் ரைத்தா வச்சு சர்வ் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப மைல்டாக இருக்கிறதால சஹருக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்லா ஸ்பைஸியாக வேணும்னா இது கூட நீங்கள் சிக்கன் மசாலா இல்லைனா மட்டன் மசாலா அந்த மாதிரி வச்சு நீங்கள் சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். சஹர் ரெசிபி நிறைய பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் ஃபோட்டோஸை எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு சென்ட் பண்ணி வைங்க. எங்களோட ஃபர்ஸ்ட் டே சஹர் வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். What are you doing? நீ எவ்வளோ தண்ணி குடிக்கிறேன்னு வீடியோ எடுக்கிறேன். I don't want dehydration. டீஹைட்ரேஷன் ஆகக்கூடாதா, அதனால நிறைய தண்ணி குடிக்கிறான். தட்ஸ் குட் சுஹேரா. நாங்கள் சஹர்லாம் சாப்பிட்டுட்டு பால்கனியில் நிற்கிறோம். இப்போ பாங் கொடுப்பாங்க, அதனால வெயிட்டிங். சுஹேரா நீ சுத்தமாக தெரிய மாட்டுற. I'm sleeping. What should I speak? தூக்கம் வருதா? I have school morning. பாவம் சுஹேராக்கு காலையில் ஸ்கூல் இருக்குது 9:30 மணிக்குல. 9:30க்கு தான். கொஞ்ச நேரம் தூங்குறதுக்கு அவனுக்கு டைம் இருக்குது. பரவாயில்ல. கண்டினியூஸாக ஒரு 3 வருஷமாக ஃபாஸ்டிங் வைக்கிறல்ல, 8 இயர்ஸாக வைக்கிறல்ல. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். பாய். இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான ரமதான் ரெசிபிஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.